அடுத்து ஐயா கோபாலகிருஷ்ணன். நியூஸ் 7 தமிழின் கம்பீர குரல், நேர்த்தியான தமிழ் வாசிப்பின் முத்துப்பரல், அழுத்தமான உச்சரிப்பு இவரின் அடைப்படை, அறிவார்ந்த பேச்சில் இருக்கும் வெடிப்படை, புன்னகை மாறாத செய்தி நாயகன், புதுமையை நாடும் இலக்கிய காதலன். ஐயாவா பாடி அன்பு நிறைந்த அவைக்கு வணக்கம். பிருந்தா சாரதி சார் பேசும்போது சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு கவிதை தொகுப்பாவது வெளியிட்டிருப்பீர்கள் அப்படின்னு. உண்மையாகவே நான் ஒரு கவிதை கூட எழுதினது கிடையாது. ஆனால் முதலாக நான் எழுதிய கவிதை அப்படிங்கிறது, அது கவிதை இல்லை, ஒரு எழுத்து வடிவம் அப்படிங்கிறது என்னுடைய அத்தைக்காக. ஏன் எங்கள் அத்தைக்காக அதை எழுதினேன்னா, எங்கள் அப்பா எங்கள் அத்தை மேல் வைத்திருந்த அன்பு. எங்கள் அத்தை மரணம் அடைகிற போது எங்கள் அப்பா இல்லை. அதனால் எங்கள் அத்தைக்காக ஒரு எழுத்து வடிவம் எழுதியிருந்தேன். அத்தை என்பவள் அப்பாவின் சரிபாதி என வாழ்ந்துவிட்டு நேற்றிரவு பிரிந்து சென்று விட்டார் அப்படின்னு துவங்கி முடிக்கும்போது இப்படி முடித்தேன். என் அப்பா மறைவுற்ற பின் தனது தம்பியிடம் காட்டிய அன்பை விடவும் அதீத அன்பை என் மீது வைத்து பாதுகாத்தார். அத்தை இல்லை, ஆனால் அவர் இல்லாத போதும் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவற்றை செய்தே சென்றிருக்கிறார். இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிருந்தா சாரதி சார் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் 1989 பெண்களுக்கான அந்த சொத்துரிமையை சொன்ன பிறகு எல்லாரும் பங்காளிகள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கலைஞர் அவர்கள் 1989 பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்த போதும், அவர் தன்னுடைய தம்பி மறைந்த பிறகும் அந்த தன் தம்பியினுடைய பையன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பங்குகளை எல்லாம் தன்னுடைய தம்பி பையனுக்காக அவங்க கொடுத்துட்டு போனாங்க. தம்பி இல்லை, சண்டை போட ஆள் இல்லை, அவங்க கொடுக்கணும் தேவையில்லை, அவர்களுக்கு நிறைய வாரிசுகள் இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய தம்பி பிள்ளைக்கு கொடுக்கணும், அவனுக்கு ஒரு வீடு இருக்கணும், அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அன்பை. அப்போ எங்கள் அப்பா எங்கள் அத்தை மேலே எவ்வளோ அன்பு, தன்னுடைய அக்கா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க, அந்த நினைவுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் உண்மையாகவே ஒரு ஊடகவியலாளராக தேர்தல் நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒப்பீனியன் போல்லிருந்து ஒவ்வொன்றுக்கும் பயணிச்சுட்டு இருக்கணும். இதுக்கிடையில் இந்த ஒரு உணர்வுபூர்வமான செய்திகளை நம்ம சொல்லி ஆகணும். உறவுகளுடைய உணர்வுகள் இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய உன்னதத்தை உணர்த்தி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர், என்னுடைய சட்டக்கல்லூரி நண்பர், ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னு தெரியல, என்னுடைய சட்டக்கல்லூரியில் என்னோடு இருந்த நண்பர் தான் அன்பை நண்பர் செந்தமிழன் அவர்கள். அப்பவுமே ரொம்ப பண்பாளர், இனிமையானவர். நம்ம ரெண்டு பேர் எங்கே போனாலும் உதவி செய்யக்கூடிய, முதல்ல என்ன உதவி செய்யணும்னு தான் கேட்பார், அதுக்கு பிறகுதான் அவர் பேசவே ஆரம்பிப்பார். அந்த அளவிற்கு ரொம்ப இனிமையானவர். இன்னைக்கு தாய்க்கும் தந்தைக்கும் கூட இடமளிக்க தடை போடும் ஏஐ காலத்தில் இது போன்ற இயல்பான விஷயங்களை எல்லாம் கட்டமைக்கிற நாளில் வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பண்பு. மனுஷபுத்திரன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்த அவையில் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த திரு செந்தமிழன் அவர்களுக்கும் முருகேசர், ஐயோ பெரிய ஒரு நண்பர், வழிகாட்டி, ஒரு பெரிய, ஐ எம் வெரி பிக் ஃபேன். ஸோ எல்லாரும் இருக்காங்க, சுப்பிரமணிய பாரதி சார், இங்கே கவிஞர்கள் எல்லோரும் இருக்காங்க, மேடம் பேபி மேம். ஸோ எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து செந்தமிழன் எழுத வேண்டும். எனக்கும் அவருக்கும் ஊடகத்தில் என்ன உறவு அப்படின்னா, முதல்ல அவர் திருநர்களை பற்றி ஒரு பாடல் எழுதுகிறாங்க, திருநங்கை திருநர்களை பற்றி பாடல் எழுதுகிறாங்க. அது ஏதோ யதார்த்தமாக வருகிறது. அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட என்னுடைய சகோதரி, இப்போது தமிழ்நாடு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜ் அவர்களையும், அப்போ டெக்கான் கானிக்கலில் எடிட்டிங் ரோலில் இருந்தக்கூடிய அப்சரா ரெட்டி, ரெண்டு பேரையும் அந்த நேரத்தில் அந்த பாடல் இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் பேசி அதெல்லாம் செஞ்சு, அது முதல்ல கொஞ்சம் பத்திரிகைகள்ல எல்லாம் பெருசாக வந்துச்சு. ஏதோ அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய விஷயம்லாம்
ஏதோ கல்லூரிகளில் துவங்கியது, சாதாரணமாக பேசியது, ஒரு மிகப்பெரிய அளவில் எங்களால் முடிந்ததையும் என்னுடைய நண்பருக்கு செய்ய முடிஞ்சது. ரொம்ப நன்றி, எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மகாபாரதத்தை சார் எடுத்ததுனால, அன்று திரௌபதிக்கு ஒரு தம்பி இருந்திருந்தால் அவள் சேலை உருகுவதற்கு அனுமதித்திருக்க மாட்டாள். ஏன்னா கடைசியில் கண்ணான்னு கூப்பிட்டனால தான் கண்ணன் என்ன பண்ணான், சேலையை கொடுத்தான். அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தான். ஆனால் தம்பி வேடிக்கை பார்த்திருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்து, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.